நெல்லை மாவட்ட அலுவலக பிரதான சாலையில் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சங்கு ஊதி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்ததால் பரபரப்பு. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். ஆசிரியர் தகுதி தேர்வில் 1% இடஒதுக்கீட்டை பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டும். அரசு கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் 1% இடஒதுக்கீட்டில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பேராசிரியர் பணியிடம் வழங்க வேண்டும். வேலையில்லாதவருக்கான உதவித்தொகையை 1000 இருந்து 5000 உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பிரதான சாலையில் பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சங்கு ஊதி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். பின்னர் அவர்களது கோரிக்கை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க முக்கிய பிரதிநிதிகள் 5 பேரை அழைத்துச் சென்றனர். மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கைகள் தொடர்பாக அவர்கள் கருத்துக்களை தெரிவித்ததுடன் மனுவையும் அளித்துள்ளனர். உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரசுக்கு பரிந்துரை செய்யவும் அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் திடீர் போராட்டத்தால் நெல்லை சந்திப்பு பாளையங்கோட்டை சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.